ஒரு ரீசனுக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னா தட் இஸ் ஃபார் ராஷ்மிகா. ராஷ்மிகா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல சேர்றாங்க. காலேஜுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருக்கமாகி காலேஜுக்குள்ளேயே ஜலபலா செக்ஸ் வரைக்கும் போயிருது. ஒரு கட்டத்துல தான் தன் லவ்வரை பத்தின சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஷ்மிகா எடுக்கிற டெசிஷன், அப்புறம் நடக்கிற சம்பவங்கள். தி கேர்ள் ஃபிரெண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு படம். செம்ம ஸ்டன்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ் ராஷ்மிகா சீன் பை சீன் அட்டகாச பிரதிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி அவங்க பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ற ஒரு ரோல் கிடைக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம புஷ்பராஜுக்கு வாக்கப்படுற மாதிரி ரோல் தான் கிடைக்கும். பட் இந்த படத்துல உண்மையிலேயே அந்த ரோலை சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சீன் வரும், ஒரு டிராமால நடிப்பாங்க. டிராமால அவங்களுக்கு நடிக்க வராது, அதுதான் சீனு. நல்லா நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸை நடிக்க வராத மாதிரி நடிக்க சொல்றது இருக்குல்ல, அந்த சீன்லயுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படத்துல கியூட்டான காட்சிகள் நிறைய இருக்கும். ஒரு மிரர் சீக்வன்ஸ் ஒன்று வரும். ரோஹிணி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த மிரரை பார்த்து அவங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மொத்த படத்தோட சாராம்சமே. அந்த சீன் சூப்பரா எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி காலேஜ்ல முதல் நாள் சேர்ந்தவொடனே நீங்க ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு ராஷ்மிகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. எனக்கு வந்து ரீடிங் பிடிக்கும், நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சா வேற உலகத்துக்குள்ள போயிருவேன், ஆனா எனக்கு எழுத வராது. பட் நான் வந்து சில ஆத்தர்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் எழுதணும், அதனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்தேன் அப்படிம்பாங்க. அந்த சீனே சூப்பர்பா இருந்துச்சு. அனு இமானுவேல் ரோல் வந்து சூப்பர்பா இருந்துச்சு. அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கிடையாது. பட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவங்க வந்து ஒரு வேற கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. அவங்க ராஷ்மிகா பத்தி ஒரு இம்ப்ரெஷன்ல இருப்பாங்க, அது ஒரு செகண்ட்ல மாறும். இந்த மாதிரி படத்துல சூப்பரா எடுக்கப்பட்ட சீன் நிறைய இருந்தாலும் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைங்கான படமா இல்ல. ஏன்னா அங்கங்க சில சீன் படத்தை புல் டவுன் பண்ணிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரோஹிணி ஒரு சீன் வருவாங்க. அந்த ரோஹிணி கேரக்டர் அவங்க ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதனால அந்த ரோஹிணி ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதை ரொம்ப சினிமாத்தனமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஷ்மிகாவை வந்து அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி காலேஜ்ல வந்து ஒன்னு ஒட்டி வச்சிருக்கதா சொல்லுவாங்க. இன்னைக்கு தேதியில அப்படிலாம் ஒண்ணு இருந்துச்சுன்னா பசங்க அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுங்களாவது போய் அதை வந்து கிளிப்பாங்க, இல்ல ஒரு பேப்பர் ஒட்டி அந்த பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. இங்க அந்த செவுத்துல வந்து எல்லாரும் ஒரு 50 பசங்க பொண்ணுங்கெல்லாம் சுத்தி நின்று ரோட்ல குரலி வித்தையை பாக்குற மாதிரி சுத்தி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ராஷ்மிகா வந்த உடனே வந்துட்டு அடி பாரு அந்த ரேஞ்சுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்துச்சு. ஸோ படம் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா அங்கங்க டவுன் ஆச்சு. ஸ்டில் படம் வந்து ஒரு நீட்டான ரிலேஷன்ஷிப் டிராமா. ஒரு பொண்ணு கரெக்டான டைம்ல கரெக்டான டெசிஷன் எடுக்கல அப்படின்னா இந்த டெசிஷன் எடுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நல்லா காட்சிப்படுத்திருந்தாங்க. கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஹீரோ கேரக்டரை க்ளோஸ் பண்ணது இன்னுமே பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். டெஃபினெட்லி ஓடிடில ஒன் டைம் பாக்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். பாய்.